இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுற மாரி தேங்காய் இல்லாம தண்ணி சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து 2 நிமிஷமே அதிகம் இது செய்யறதுக்கு. அதே சமயத்துல டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சட்னி ரெசிபீஸ் நம்ம சேனல்ல நெறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பேன் ஹீட் பண்ணி அதில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்மால் சைஸ்ல 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 3 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் 2 கலந்த மாதிரி எடுத்துக்கங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரைக்கும் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கியிருக்கு பாருங்க. இது வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இத நல்லா ஆற வச்சுக்கங்க. புளி சேர்க்கிறதா இருந்தா, நீங்க சின்னதா புளி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. இப்போ வெங்காயத்த ஆற வச்சு, அது மிக்ஸி ஜாருக்கு மாத்திருக்கேன். இது கூட 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இத வந்து நல்லா கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க. நைஸா அரைக்க வேணாம். கொர கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம், இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. பச்சையா சேர்த்துக்கங்க. வதக்கி சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இத வந்து பல்ஸ் மோடுல வச்சு ஒரு 10 செகண்ட் வரைக்கும் அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப அரைச்சுட்டு வந்த சட்னிய நம்ம பவுலுக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு இத தண்ணியா வச்சுக்கங்க. நீங்க பொங்கலுக்கு வைக்கிறீங்க அப்டின்னா, கொஞ்சம் திக்கா வச்சுக்கங்க. மத்தபடி இட்லி, தோசைக்கெல்லாம் சாப்பிடும்போது நல்ல தண்ணியாவே வச்சுக்கலாம். நான் தண்ணி இந்த அளவுக்கு ஊத்திருக்கேன். அந்த மல்லித்தழ சேர்த்து அரைச்சு நம்ம சட்னி செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் இந்த சட்னி அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தண்ணி நான் இந்த அளவுக்கு ஊத்திருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இதில சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. வெங்காயம் வதக்குற டைம் தான். வெங்காயம் வதக்குறதுக்கு கூட ஒரு 10, 20 செகண்ட் தான் ஆகும். அதிக டைம் எடுக்காது. அவசரத்துக்கு இது போல சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல டேஸ்டியான ரெசிபிகளுக்கு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.